வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங், சிஸ்டம் ட்ரேடிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலான மக்கள் வந்து அப்படின்னா என்ன, எது பொருந்தும், எதுக்கு பொருந்தாது, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் உள்ள பயன்கள் என்ன, இதில் உள்ள பயன்கள் என்ன, எப்படி பண்ணலாம், டிஸ்கிரிஷனரிலேருந்து சிஸ்டம் வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் மாறணும் அப்படின்னா வந்து அது எந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில் மாறலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி. சிஸ்டம் ட்ரேடிங், டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது 2 சிஸ்டம் இருக்குது. பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப குறைச்சலான பேர் தான் சிஸ்டம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய சிஸ்டம் இருக்குங்க. சிஸ்டம் ட்ரேடிங் சொல்லுவாங்க, ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் சொல்லுவாங்க, நான் ரூல்ஸ் வச்சுருக்கேன், நான் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்க திடீர்னு எனக்கு லாங் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிஷன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நான் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க, சில ஸ்டாக்கில் மட்டும் பண்ணுவாங்க. இம்பல்சிவ் ட்ரேடிங்கிறது என்ன அர்த்தம்னா, திடீர்னு நினைக்கிறீங்க, திடீர்னு போய் ஆர்டர் போடுறது, அதுக்கு பேர் இம்பல்சிவ் ட்ரேடிங் பெறுவது. இது ரொம்ப டேஞ்சர். இது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? எந்தவித அடிப்படையும் இல்லாமல் மனசில் எனக்கு தோணுது, நான் லாங் போகிறேன், ஷார்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது இம்பல்சிவ் ட்ரேடிங். இது மாதிரி நிறையா ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் இது 2ஆக பிரிச்சிடலாம். இப்போ பெருசாலாம் உள்ள டிஸ்கிரிஷனரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சரிங்களா, இம்பல்சிவ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன இமோஷன்ஸ்க்கு எல்லாமே 50 பாயிண்ட் மேலே போயிடுச்சு, ஐயோ நான் டக்குன்னு லாங் போகிறேன், அங்கேருந்து 25 பாயிண்ட் கீழே வந்தவொடனே பயமாக இருக்குது, ஷார்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிறத வந்து இந்த இம்பல்சிவ் ட்ரேடிங் பேர். இது பண்ணவே கூடாது. சரிங்களா? இம்பல்சிவ் ட்ரேடிங் எடுத்து அப்படியே குப்பையில் போட்டுருங்க. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர்ச்சுவல் ட்ரேடு இல்லை பேப்பர் ட்ரேடில் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரியலாக லாஸ் எது இருக்காது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இம்பல்சிவ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணாலும் நான் பார்த்ததே கிடையாது. டிஸ்கிரிஷனரிலையும் லாபம் பார்த்துருக்காங்க, சிஸ்டம்லேயும் லாபம் பார்த்துருக்காங்க, இம்பல்சிவில் பண்ணவே முடியாது. சரிங்களா? சரி. டிஸ்கிரிஷனரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னதான் டிஸ்கிரிஷனரி சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். 90% அது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிங்களேன், 2014 2018 2020 வரைக்கும் டிஸ்கிரிஷனரி தான். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி தான். அதுக்கப்புறம் சிஸ்டத்துக்கு மூவ் ஆகிட்டு. சரிங்களா? இந்த டிஸ்கிரிஷனரியில் என்ன பண்ணுவோம்னா, எனக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். 40 ரூபாய்க்கு செல் பண்ணுவேன், இல்லை 50 ரூபாய்க்கு செல் பண்ணுவேன், ப்ரீமியத்தை மேட்ச் பண்ணுவேன். நீங்கள் ட்ரேடர்ஸ் கான்வெல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். டிஸ்கிரிஷனரினா நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்கிரிஷனரி கிடையாது. நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னதுங்க, இம்பல்சிவ் ட்ரேடிங் பேர். அது வேறு. சரிங்களா? அதனால் அவங்களுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். சரிங்களா? அண்ட் என்னன்னா, எல்லா கார்னர் கேஸையும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணி பழக்கம் இருக்காது, இல்லை அதுக்கான ஒரு பயம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து திடீர்னு மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் போனால் என்ன பண்ணுறது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து டிஸ்கவுண்ட்டில் போச்சுன்னா என்ன செய்யறது? டிமானிட்டைசேஷன் மாதிரி ஒரு கேஸில் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸே இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு கார்னர் கேஸில் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஆர்பிஐ ஈவெண்ட் வருது, ஏதாவது ஒரு ஈவெண்ட் வருது, அந்த மாதிரி சமயங்களில் பட்ஜெட் வருது, அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி வேறு என்னென்ன மெத்தட்லாம் இருக்கோ அதை எல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தாங்க டிஸ்கிரிஷனரி. ஸோ என்னை பொறுத்தவரை டிஸ்கிரிஷனரி ட்ரேடருக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தை பெரும்பாலும் பிரேக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அரிதான உள்ள இதில் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாற்றி பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்நார்மலாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லாமல் இருக்கணும், ஃப்ரீஸாக இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கண்ணா பின்னான் இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் மட்டும் மாற்றி பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சம்மந்தம் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் குறையா வச்சுருப்பாங்க. கொரோனா காலங்களில் வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைப்பாங்க, ஏன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக இல்லாத விட ரொம்ப அப்நார்மலாக இருக்கும்ல, அரிதான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும் உங்க பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிஷனரி. அந்த டிஸ்கிரிஷனரி பற்றி தான் நான் பேசுகிறேன். இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு பேர் இம்பல்சிவ் ட்ரேடிங். அதை பற்றி நான் பேசலை. சரிங்களா? சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய எல்லா கேஸுக்கும் நீங்கள் தனியாக வந்து ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுருங்க. ரூல்ஸ்லாம் அந்த ஆல்ஃபான்னு சொல்கிற அந்த ஆல்ஃபானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. வந்து எந்த ரூல் வந்து நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு லாபம் தருதோ அந்த ரூலுக்கு பேர் ஆல்ஃபா ரூல்னு பேர். ஓகேங்களா? மேல் கூட சொல்லுவாங்க, ஆல்ஃபா மேல். விலங்குகளில் வந்து எந்த விலங்கு வந்து
கூட்டத்தை சேர்த்து தலைமை பண்போடு இருக்குதோ அதுக்கு பேர் ஆல்ஃபா மேல், ஆல்ஃபா அனிமல்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா ஃபீமேல் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி எந்த ரூல் வந்து நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு லாபம் தருதோ அந்த ரூலுக்கு பேர் தான் ஆல்ஃபா ரூல். அப்படி ஒரு ரூலை நீங்கள் வந்து டேட்டாவை வச்சு நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆல்ஃபா ரூல் பேர். எல்லாம் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணணும். 5 வருடங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. எல்லா கார்னர் கேஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மஸ்ட் பி ஆட்டோமேட் பண்ணிடணும். நீங்கள் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அங்கங்கே போய் தப்பு பண்ணுவீங்க, கரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த ரிசல்ட்டை கொடுத்தீங்கன்னா மிஷினே என்ன சொல்லணும்னா, இங்கே பாருங்கள் லோ வாலட்டாலிட்டியில் ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு, ஹை வாலட்டாலிட்டியில் கம்மியாக வந்திருக்குது, இந்த மாதம் மாதத்தில் ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்குது, ரிசல்ட் இல்லாத மாதத்தில் கரெக்டாக வந்திருக்குது, பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வந்த சமயத்தில் இது ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்குன்னு மிஷினே உங்களுக்கு சொல்லணும். இதெல்லாமே எதில் சாத்தியம்னா சிஸ்டம் ட்ரேடிங்கில் சாத்தியம். டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் டேட்டா எங்கேயுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைலில் வச்சு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து சிஸ்டமே உங்களுக்கு சொல்லணும், பாருங்க இங்கே தான் லாபம் வந்து எக்ஸ்பைரிக்கு இங்கே தான் லாபம் வந்திருக்கு, காலையில் தான் லாபம் அதிகமாக வந்துருக்குது, இந்த வருஷம் இப்படி வந்துருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லும். ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை போட்டு விட்டிங்கன்னா இது பிரச்சனை இல்லை. இப்போ கூட பாருங்க நான் லைவ் மார்க்கெட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராஃபிட் லாஸை பற்றி கவலை இல்லை. இதுக்கு பேர் தான் ஆட்டோ பைலட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விமானம் யார் ஓட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவாக ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? பொசிஷன் சைசிங் பேஸ்ட் ஆன் டெஸ்டட் ரிசல்ட். எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஓட்டும் போது எவ்வளோ பொசிஷன் சைஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சிஸ்டமே சொல்லிடும். நீங்கள் உட்காந்து மண்டே உடைக்க தேவையில்லை. நம்ம சிஸ்டம் ட்ரேடிங் பண்ணலைன்னா நீங்கள் தான் ஒரு குத்துமதிப்பாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் குத்துமதிப்பாக ஒரு பொசிஷன் சைஸ் சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சிஸ்டம் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதாயிரும். சரிங்களா? நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடிங்னா 90% சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி பிரச்சனை, அப்நார்மல் ப்ரீமியம் இருக்கும்போது மட்டும்தான் பண்ணுவாங்க. இது 2014 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நான் அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆக டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்கும் கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையை தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. மேபி ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் திரும்ப திரும்ப எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் 50 ரூபாய்க்கு தான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸிக்யூஷன் அல்கோன் இருக்குது. நீங்கள் அதை போட்டு விட்டிங்கன்னா 50 ரூபாய்க்கு செல் பண்ண போதும். மார்க்கெட் இங்கே போச்சுன்னா நான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதனால் செமி ஆட்டோமேஷன் நீங்கள் போகலாம். செமி ஆட்டோமேஷன் போகிறது ரொம்ப 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 நல்லது. புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து செமி ஆட்டோமேஷன். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவை இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்கோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ ஊரில் நிறைய அல்கோ சாஃப்ட்வேர் இருக்குது. இப்படி பண்ண நினைக்கிறேன், அப்படி பண்ண நினைக்கிறேன், 50 விற்கிறேன்னு நினைக்கிறேன், டெல்டாவை மேனேஜ் பண்ண நினைக்கிறேன், இந்த டயத்துக்கு ஸ்டார்டர் விற்கிறேன்னு நினைக்கிறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போட நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே அல்கோ இருக்குது. நீங்கள் வந்து மண்டே போட்டு குறையலாம் வேணும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங்கில் ட்ராடவுன் எப்பவுமே குறையா இருக்கும். ஏன்னா ட்ராடவுன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால ட்ராடவுன் எப்பவுமே குறையா தான் இருக்கும். 2014 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் ரொம்ப 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 குறைவு, லெஸ் தென் 5% தான் இருக்கும். ஏன்னா ட்ராடவுன் வர்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம உள்ள கூச்சிருவோங்க. அதான டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங். சரிங்களா? என்னன்னா ஒரு டயத்தில் நீங்கள் திங்க் பண்ணி முடிவெடுக்கலாம். புதுசாக ஒரு சினாரியா வந்துச்சுன்னா அதை வந்து திங்க் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் சிஸ்டம் ட்ரேடிங்கில் அதை பண்ண முடியாது. நீங்கள் நினச்சா பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, நினச்சா பொசிஷன் சைஸை ஏற்றுவீங்க. திடீர்னு லாஸாக வருதுன்னா டக்குன்னு பொசிஷன் சைஸை குறைச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்தால் பொசிஷன் சைஸ் குறைச்சிருவீங்க, சந்தோஷமாக இருந்தால் பொசிஷன் சைஸ் அதிகமாக போடுவீங்க. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங் நடக்கும். சரிங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி செமி ஆட்டோமேட்டிக். இதுக்கு உள்ள வித்தியாசம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து சிஸ்டம் ட்ரேடராக இருந்தால் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நிறையா சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கோடர் ஹையர் பண்ணி நீங்கள் பண்ணிடுங்க. எரர் ட்ரேடிங் வந்து நான் டிஸ்கஷனில் நிறைய பண்ணியிருக்கேங்க. செல்லுக்கு பதிலாக பை பண்ணிடுவேன், பைக்கு பதிலாக செல்லு பண்ணிடுவேன். சில சமயங்கள் இந்த எக்ஸ்பைரி பண்ணுறது போல் அடுத்த எக்ஸ்பைரி பண்ணுவேன். நிஃப்டியில் பண்ணுறது போல் பேங்க் நிஃப்டியில் பண்ணிடுவேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டிக்கு பதிலாக 2000 குவான்டிட்டி போடுறேன். இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கும். ஆனால் சிஸ்டமேட்டிக்கில் அந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அண்ட் இமோஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனரியில் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். அது இமோஷன்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனரி. அந்த மாதிரி இமோஷன்ஸ் எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இதில் சிஸ்டம் ட்ரேடிங்கோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, நீங்கள் என்னன்னா மிஷின் லேர்னிங். உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு 100 ரூபா லாபம் வந்ததுன்னா இதில் 80 ரூபா லாபம் எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா?
புது ஐடியாஸ் வந்து டிஸ்கிரிஷனரியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புதுசு புதுசு நிறையாவா நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஆனால் இதுலேயும் உங்களுக்கு மிஷின் லேர்னிங் மூலமாக கிடைக்கும். இம்பல்சிவ் ட்ரேடிங்கு இதில் பாசிபிளே கிடையாது. ஆனால் டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுவும் சிஸ்டம் தான் அப்படின்னு நீங்களே உங்களை ஏமாற்றிப்பீங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு? சரி, பேக் டெஸ்டிங் இதில் பண்ணுவீங்க, டிஸ்கிரிஷனரியில் பண்ண மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி வால்யூம் எவ்வளோ வேணாலும் சிஸ்டமேட்டிக்கில் பண்ணலாம். ஆனால் டிஸ்கிரிஷனரியில் பண்ண முடியாதுன்னு சொல்லல, பயமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். அதான் அவ்வளோ கஷ்டம். ஓகேங்களா? அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா அதில் மாடரேட்டாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது எதுக்கு நல்லா இருக்கும்னா சிஸ்டமேட்டிக் இண்டெக்ஸுக்கு வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹை லிக்விடாக இருக்கும். இல்லை, ஸ்டாக்குக்கு வந்து டிஸ்கிரிஷனரி நல்லது. ஏன்னா அவ்வளோ லிக்விடிட்டி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் டிஸ்கிரிஷனரி பயன்படுறது நல்லது, சிஸ்டமேட்டிக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் என்ன கேட்டிங்கன்னா எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வரைக்கும் பொசிஷனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிஷனரியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாமே இப்போ சிஸ்டத்துக்கு மாற்றிட்டேன். இன்ட்ராடே 100% சிஸ்டம். நான் போய் போகிறதே இல்லை, சரிங்களா? பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக சிஸ்டம் 100% வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே வந்து சிஸ்டமேட்டிக் தான். பொசிஷனல் 3 நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை கூட சிஸ்டமேட்டிக்காக மாற்றியாச்சு, சரிங்களா? ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னதுன்னா வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் பண்ணுங்கள், நிறைய ஐடியாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐடியாஸை வந்து புதுசாக என்ன பண்ணுங்கன்னா வந்து புதுசாக ஆல்ஃபா ரூல்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள், அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செமி ஆட்டோமேஷனுக்கு வாங்க. எடுத்த உடனே டக்குன்னு ஆட்டோமேஷன் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேஷனுக்கு வாங்க, சரிங்களா? ஆட்டோமேட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா சிஸ்டம் ட்ரேடிங்கில் ஆட்டோமேட் பண்ணுங்கள். லாங் ரனில் நீங்கள் சிஸ்டம் ட்ரேடிங்கில் உள்ள பெரிய பலம் என்னென்னா நேரம் தான். நேரம் நிறையா இருக்கும். புதுசாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலாம். நேரத்தை யாராலும் கொடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாதையாக இருக்கணும். ஸோ சரி, புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் ரெண்டுமே என்னோட பயிற்சி வகுப்பில் டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் எப்படி பண்ணணும், என்னென்ன ரூல்ஸு, அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சிஸ்டம் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அது அல்கோவில் எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து என்னோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம். இது மதுரையில் நடக்க போகுது, தமிழில் நடக்க போகுது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்க போகுது. விருப்பப்பட்டவங்க அந்த கலந்துக்கலாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.